கடைசியா வந்து ஏத்தி மாறிட்டாங்க. அப்புறம் இந்த வலதுவரீஸ்வர உனக்கு எதுக்கு நினைக்க என்ன மாதிரி ஒரு சாமானிய பெண்ணே போதும். திருச்சிகளில நீலவாணி சரி இல்ல அவரே சரி உன்னால தொட்டு கூட பார்க்க முடியாது. மத்த அரசாங்கம் நீ நிப்பாட்டிகள் அவங்களாம் தானா வீட்டுக்கு வாங்க. அப்போடி லூசு புண்டை, உனக்கெல்லாம் என்னடி தெரியும்? நான் திமுகவை மதிக்கிறேன், அதே அளவுக்கு விஜய் அவர்களையும் மதிக்கிறேன். ஏன்னா நான் வந்து பக்கா எப்படி சொல்கிறது, எங்கள் அப்பன் பிறந்ததுலேருந்தே திமுக தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 வருஷம் திமுக தான் இருக்காப்புல. ஏன்னா அதுக்காக யாரையும் இலக்கணம் நினைக்க வேணாம். அதை முதல்ல ஒன்று புரிஞ்சுக்க. ரெண்டாவது, உனக்குத்தான் கொஞ்சம் கூட அறிவுங்கிறது கிடையாது. கூறுகட்ட முண்டை மாதிரி பேசிக்கிருக்க. அண்ணன் அண்ணன்னு பேசுகிறதுக்கு வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தாலும் சரி தான். ஏன்னா அந்த ஆள் ஏன்னா சுயமாக ஒரு கட்சியை ஆரம்பித்து தைரியமாக இத்தனை மக்களை சமாளித்து முன்னேறி வந்துக்கிருக்காப்புல. முதல்ல இன்னும் அவர் ஜெயிக்கவே இல்லை. ஜெயிச்சுட்டு நீ சொல்லலாம், பேசலாம். எது ஆல்ரெடி திமுக 50 வருஷம் ஆண்டிருக்குது, அதிமுக ஒரு 50 வருஷம் ஆண்டிருக்குது. ஓகேவா? இன்னும் இங்கே ஜெயிக்கவே இல்லை. இவங்களும் சரி, நாம் தமிழர் கட்சியும் சரி. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்க சொன்ன மாதிரி 2 போட்டி தான். அதிமுக போச்சு. எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக வந்து பிஜேபி விஷயத்தோட அதிமுக சான்ஸே கிடையாது. ஒன்று திமுக, இல்லைன்னா டிவிகே. அது மட்டும் உறுதியாக தெரியுது. நாம் தமிழர் கட்சி எனக்கு தெரிஞ்சு ஒன்று எதிர்கட்சியாக வரணும், இல்லைனா ஜெயிச்சு வரணும், இல்லைன்னா டிவிக்கு ஜெயிச்சு வரணும். அப்படியும் இல்லைன்னா கண்டிப்பாக திமுக ஜெயிக்கும். நானும் நம்புகிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா முக ஸ்டாலின் நம்புகிறேன், விஜய் நம்புகிறேன், நான் சீமானே நம்புகிறேன். அவங்க என்ன தான் பேசினாலும் அவங்க சொல்கிற பொருளாதாரம் மூலக்கூறு முதல்ல உள்ளே நுழைய விடுவோமே. அதுக்கே இவ்வளோ 1008 முட்டுக்கட்டை போட்டேன்னா எப்படி இருக்கும்? ஏண்டி பொட்டச்சி, உனக்கே இவ்வளோ இருந்துச்சுன்னா அவன் எவ்வளோ இதோடு திரியிறாங்க. என்னமோ ஒன்றை மட்டும் தான் பேசுகிற மாதிரி பேசுகிற. இது அரசியல் களம், அப்படி தான் இருக்கும். பொத்துக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாரு, முடிஞ்சால் பேசு, இல்லை எழுத்து நில்லு. எழுத்து விஜய் கட்சியோட அவர் எங்கே நிற்கிறாப்புலையோ அதே கட்சியில் வந்து நீ எழுத்து நில்லு. அதே எப்படி சொல்கிறது, உனக்கு மண்டைக்கு ஏறமாக சொல்ல போகிறான்தா. இப்போ விஜய் வந்து திருச்சியில் நிற்கிறாப்புலையா, நீ திருச்சியில் நில்லு. ஏன்னா எம்எல்ஏக்கோ எதுக்காக ஒரு நில்லு, நின்று ஜெயிச்சுட்டு வந்து பேசு. ஏன்னா அதை விட்டுவிட்டு சும்மா ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டுக்கிட்டு என்னம்மா அதிசயமாக. நானும் மதுரைக்காரன் தாண்டி. ஏன்னா ஜூலி பார்த்து ரொம்ப அதெல்லாம் எப்படி சொல்கிறேன்னு தெரில எனக்கு. ஏன்னா அவனுக்கு 1008 எதிரி இருப்பாங்க. நீயே வந்து எப்படி சொல்கிறது, ஓன்ட்ட ஒரு விஷயம் பிடிச்ச என்ன விஷயம்னா, ஜல்லிக்கட்டுக்கு நீ போராட்டத்தில் வந்து ஒரு கூவுன ரைட்டு, ஓகே. ஆனால் அதுக்கும் உன்னை துரத்தி அடித்தாங்க, செத்து போயிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, வச்சிட்டாங்க, கொண்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நீ வீடியோ போட்டு இல்லை நான் உசுரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பிக் பாஸில் காமிச்சதுக்கு அப்புறம் தான் உன் மூஞ்சி பிடிச்சி தெரியும் எல்லாத்துக்குமே. ஏன்னா அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க. தங்கச்சிமா சொல்கிற மட்டும் கேளுங்க. நீங்கள் வந்து பேசுங்க, வைய கொள்ளுங்க, அது உங்கள் விருப்பம். ஏன்னா அதுக்காக வந்து சும்மா போட்டு இது பண்ணக்கூடாது. முடிஞ்சால் தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால் அவர் நிற்கிறாப்பில்லையா, நீயும் வந்து நில்லு.
ஏன் அடுத்த ஆளை கூட்டி காட்டுற? ஓன் மேலே 1000 கம்ப்ளைண்ட் இருக்குது. முதல்ல அதை கிளியர் பண்ணுமா, அப்புறம் பேசிக்கிறலாம். உனக்கு புரிதா இல்லையா? இந்த ஆள் ஒன்றுமே பண்ணலை. அவர் இப்போ தான் தைரியமாக துணிஞ்சு வந்து நிற்கிறாப்புல, தமிழ்நாட்டுக்கு தான் செய்வோம்னு சொல்லி. இவரும் சரி, அல்லாக்க சரி, ஸ்டாலின் அவரும் சரி, நம்ம நாற்பது கட்சி சீமான் அவரும் சரி. ஏன்னா 3 பேரும் ஏதோ ஒன்று தமிழ்நாடு செய்வோம் அப்படின்னு போராடி வந்து நிற்கிறாங்க. எதுக்கு போய்கிட்டு நீ தேவையில்லாமல் வம்பு விலைக்கு வாங்கி நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா, அதாவது எப்படி நாளைக்கு இவங்க வந்துட்டானா அப்புறம் பழி வாங்கினேன்னு சொல்கிறதுக்கா? நல்லா கல்யாணம் பண்ணியிருக்கிற, நிம்மதியாக இருக்கிற, செட்டில் ஆகிட்டியா, அப்படியே பேசாமல் போக வேண்டியது தானே. ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஆட்டம் பாட்டம் போட்டோமா, இல்லை ஏதாவது வீரத்தமிழ்ச்சி மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு சப்போர்ட் பண்ணோமா, அப்படின்னு போக வேண்டியது தானே. அதை விட்டுப்புட்டு தேவையில்லாமல் இங்கே இழுத்துக்கிட்டு அங்கே இழுத்துக்கிட்டு. ஏம்மா ஒரு அண்ணனா சொல்கிறேன், எனக்காக கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா, அவ்வளோதாம்மா நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேர்த்தில் யாராக ஓரளவு சந்தோஷம்தான். எனக்கு தெரிஞ்சு திமுக தலைவர் ஸ்டாலின் அவருக்கு வந்தாலும் சரி தான், விஜய் வந்தாலும் சரி தான், இல்லை நாம் தமிழர் கட்சி சீமான் வந்தாலும் சரி தான். ஏன்னா ஆனால் மக்கள் விருப்பம் ஒன்று இருக்குல்ல, நம்ம சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த பூத்தில் அந்த இதில் யார் என்ன வருவாங்க கொள்வாங்கிறது அந்த தலையெழுத்து, அது வேறு. அது தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டியது. சும்மா நம்மளாக போய்கிட்டு ஒத்தால கத்திட்டு கிடந்து வேஸ்ட்டுமா. நீ கத்திகிட்டே கிடப்ப. ஏன்னா இந்த பக்கம் ஒரு கூயில குத்திகிட்டே இருப்பாங்க, பார்த்துக்குங்க. ஒரு தங்கச்சியாக நினச்சி சொல்கிறேன், பார்த்து இருந்துக்குங்க, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. இது வரைக்கும் இப்போ கூட சொல்கிறேன், நான் விஜய்க்கு சப்போர்ட் நான் கிடையாது, திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சப்போர்ட் கிடையாது, திரு சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் கிடையாது. என்ன காரணம்னா, எனக்கு தெரிஞ்சு இளைஞர்கள் இன்றைக்கி பட்டாளம் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பார்த்து இருங்க, பையன் கொள்ளுங்க. ஆமாம், இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 கட்சியில் ஏதோ ஒன்று ஜெயிச்சா கூட போதும், நம்ம தமிழ்நாடு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா இந்த 3மே வந்து பிஜேபி இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். பார்த்துக்குங்க. நீங்களாம் என்ன பேசுகிறீங்கன்னு தெரில.